ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 43 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் ஒண்டி தான் இன்னமும் நிறைய எபிசோட்ஸை நல்லா அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை ஒண்டி மறக்காமல் தட்டி விட்ருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃபைனலாக நம்ம ஷேடோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஃபைனலா நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இது அதே இடம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு என்பிசியால சேலஞ்சு கிடைக்கும். அதுல நம்ம ஜெயிச்சிட்டாலே போதும், நம்மளுக்கு ஏகப்பட்ட ரிவார்டு கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம லைஃப் எனர்ஜியை கொடுத்து வாங்கிக்க முடியும். ஆனா இங்க வர அந்த என்பிசி அது ரொம்ப ரூடான என்பிசி. ஏன்னா தப்பி தவறி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான், இருக்கிற ஒரு ஐட்டமோட விலையும் பல மடங்கு ரொம்ப அதிகமாயிடும். அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, வேறமா என்னோட பவர் அது 100ல ஒரே 1% அதை ஒண்டிதான் காட்டலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உள்ள போயிட்டு ஒரு கோல்டு ரேங்க்ல இருக்க பாஸை டேக் டவுன் பண்ணும், அவ்வளவுதான் வேலையே. அங்க அப்படியே நம்ம ஃபேங் திரும்பி பாக்குறான். எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. வாங்க கூட அந்த பையன் அவன் இறந்து போன மாதிரி பார்த்துன்னு இருக்கான். நம்ம வாங்க பாருங்க அந்த இடத்துல எந்த அளவுக்கு வாங்குக்கு வேர்வையா ஊத்துதுன்னு. ஆமா வாங்க, நீ என்ன ஓகே தானா? பாஸ், எங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க சொன்ன மாதிரியே அந்த கோல்டு கிரேட் பாஸை நம்ம தோக்கச்சலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. மிஷினை நம்ம முச்சிடலாம். ஆமாண்டா வாங்க, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஒன்ஸ் நம்ம அந்த மிஷினை முடிச்சிட்டாலே போதும், நம்மளால பங்கமான ஐட்டம்ஸை வாங்க முடியும். அதனால கண்டிப்பா இது உனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்காது. அதே மாதிரி உள்ள வரும்போது அப்படியே சாதாரணமா கம்யூனிகேட் பண்ணாத. நான் உனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன், அது மூலமா நம்ம மைண்ட்லயே பேசிக்கலாம். அப்படி பண்ற மூலமா அந்த என்பிசி அதுக்கு தெரியாது நம்ம என்ன பேசுறோம்னு. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. அங்க டோரும் திறக்குது. ஏதோ ஒரு அரீனா மாதிரி இருக்கு. அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் பந்தன் இருக்கான். வெல்கம் வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்திருக்க இடம் இது ப்ளூ ஸ்டார். வாங்க, உங்களை இந்த கேமோட விளையாட்டுக்கு நான் உங்களை வெல்கம் பண்றேன். நீங்க வந்திருக்க இடம் டவர் ஆஃப் டிவைன் அத்தாரிட்டி. இந்த இடத்துல நான் கொடுக்குற அந்த சேலஞ்சை பாஸ் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை என் கூட ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன ரெடியா? ஓ, அப்போனா நம்ம ஷேடோ சொன்ன அந்த என்பிசி அது இதுதானா? அட இருங்கப்பா, எனக்கு தெரியல எந்த பாஸ் கூட நம்ம சண்டையிட போறோம், எப்படி இருக்கும் சேலஞ்சு? ஹேய், நீ கவலையே பட வேணாம், எல்லாமே சிம்பிளான விஷயம் தான். சண்டை போடும் போது நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணு, ஜஸ்ட் அதுவே போதும். அட நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது சண்டையிடும் போது நான் என்ன பண்ணும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. பாஸ் எவ்வளவு ஆகுமா? அதுக்கு ஏதாச்சும் ஸ்கில் இருக்கா? அதோட மெக்கானிக்ஸ் அதை பத்தி சொல்லுங்க. அது இன்ஸ்டன்டா கொலை பண்ணுமா? அதோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கும்? அது எப்படிப்பட்ட பாஸ்? அது என்னென்னலாம் பண்ணும்? இப்படின்னு ஒண்ணு மேல ஒண்ணு ஏகப்பட்ட கொஸ்டினா அவன் கேட்டு தள்ளுறான். அம்மாலா, என்னடா இவன் இப்படி எல்லாம் கேட்கறான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஷேடோ அவனை அவளைக்கும் கண்டுக்காதீங்க, ஏன்னா அவன் அப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனோட மொத்த டீமும் அவனால அங்க சாக்ரிஃபைஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுலேருந்தே இந்த மாதிரி தான் ஆளு எல்லாத்துக்கும் ரொம்ப காஷியஸா இருப்பான். எந்த விஷயமா இருந்தாலும் கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்த ஆளு பண்ணிங்கன்னு இருப்பான். ஓ அப்படியா விஷயம்? இதுக்கப்புறம் ஷேடோ அந்த என்பிசி கிட்ட சொல்றான், சரி நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க ஆரம்பிக்கலாம். அட இருங்க, நான் ஒத்துக்கல. ஆனா நம்ம ஷேடோ அதை கண்டுக்காம ஆரம்பிங்கன்னு சொல்ல, மேல இருக்க அந்த வித்தியாசமான உருவமோ சொல்லுது. அப்படியா? அப்பனா ஃபைனலி டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, என்ஜாய் பண்ண வேண்டியதான். அந்த இடத்துல கருப்பான வளையம் ஏதோ ஒன்று கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு லெவல் 20ல இருக்க கோலம், அது ஒரு கோல்டு கிரேட்ல இருக்க மாஸ்டர் தான். இதை பாக்குற அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது லெவல் 20யா? இது சரியில்ல. ஏன்னா நம்மளோட ஹையஸ்ட் ரேங்கே அது 11 தான். அதுவும் நம்ம ஷேடோ ஒண்டி தான். அப்படி பார்த்தா நம்ம வசமா மாட்டிக்கணுமே. ஹே தம்பி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஹே வாங், நான் சொல்ற மாதிரியே நீ பண்ண. கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். அங்க ஷீல்ட ரெடியா வச்சு தாக்க சொல்றான். அதே மாதிரி வாங்க பண்ண. அந்த இடம் முழுக்க ரத்தம் பீச்சிங் நடிக்குது. அங்க இதனால அந்த மாஸ்டருக்கு அடுப்பாகுது. அங்க பயங்கரமா கத்திக்கினே இருக்கு அந்த மாஸ்டர். அதோட வேவ் சேர்ந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம வாங்க அப்படியே பின்னாடி போய் விடுறான். அட பாஸ், நீங்க ஓகே தானா? அவரை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஹே ஆச்சர், சீக்கிரமா உன்னோட அட்டாக்க பண்ணு. சீக்கிரம் சோன்மேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு படுவேகமா அதை தாக்கு. அதே மாதிரி ஆச்சர் தூரத்துல இருந்தே அந்த மாஸ்டரை தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு அட்டாக்கும் மேல பட்டுக்கினே இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்வாட்மேனு ஜிக்ஸாக்கா மூமெண்ட் கொடுத்து ஒரு பயங்கரமான ப்ளோவை கொடுக்கறான். இதனால அந்த மாஸ்டரோட வாயை அப்படியே பிரியிற மாதிரி போகுது. அங்க திடீர்னு அந்த மாஸ்டரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்டிவேட் ஆகுது. மேல ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான ஆறா பரவுது. காய்ஸ் எல்லாருமே பாத்துடுங்க, ஏன்னா அந்த மாஸ்டர் இப்போ ரேஜ் மோடுக்கு போயிடுச்சு. அதனால உங்க மேல ஒரு பிளாக் கலர்ல ஆயில் மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அது தூக்கிடிக்கும்.
அது கேட்ட எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு வேகமா தப்பிக்க பாருங்க. நம்ம ஷேடோ சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த விஷயம் அவங்க மேல படலான்னு போகும். ஜஸ்ட் மிஸ்ல தத்தக்கா புத்தக்கான் தான் அவங்க தப்பிக்கிறாங்களே. இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ அவனோட ஷேடோ பிளேட லான்ச் பண்றான். அதுவும் டைரக்டா மண்டையிலேயே போய் தாக்குது. அதுவும் ஒரு வீக் பாயிண்டா அமைதா, இருந்தாலும் டேமேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 4500 அப்படின்னு தான் டேமேஜ் போகுது. இந்த ஷேடோ சோர்ட்ல இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. அந்த மாஸ்டர் கிட்ட ஏதாச்சும் ஒரு பவர் இருந்தா அது டிசப்பியர் ஆக்கிடும். இதெல்லாம் தெரியாத அந்த 2 பசங்களும் யோசிக்கிறாங்க, அட ஷேடோ பாஸ், நீங்க உண்மையிலேயே மாசுதான். நான் அந்த என்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வீக்கான ஆளு, உங்ககிட்ட பவரே இல்ல அப்படின்னு ஷோ பண்ணுன்னு சொல்லி தானே உங்களோட பவரை இந்த அளவுக்கு நீங்க ஹைட் பண்றீங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த என்பிசி அது விலை எல்லாத்தையும் ஏத்திரும். ஆனா பாவம், நம்ம ஷேடோ இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காருன்னு அந்த என்பிசிக்கு ஒண்ணுமே தெரியல. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல இப்படின்னு அவங்க 2 பேருமே சிச்சுன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆச்சரும் கேக்குறான், பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரு அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஐட்டமோட வேலையை ஏத்திரும். அந்த விஷயம் இங்க வராம எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நம்ம ஹீரோவால ஆப்வியஸா இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாதுல, சொன்னா அவ்வளவுதான், இவன் ஒரு டைம் டிராவலர், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால நம்ம ஹீரோ ஆப்வியஸா அங்க மலிப்பு விட்டுறான். அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த கேமை நீ இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுலயே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்படியே புதைக்கப்பட்டிருக்கு. அது எதையுமே நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். அநேகமா நீ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோரேஷனை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ அதை பண்ணு. இதை கேட்டோன்னே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுதான் உண்மையே. ஏன்னா ஹண்டிங்னு அது கொண்டுதான் இவங்க போவாங்க, மற்றபடி எதுவும் பண்ணதே இல்லை. இதனால அவங்க கம்மன் ஆயிராங்க. ஆமா பாஸ், அதுவும் கரெக்டு தான். இன்னொரு பக்கம் அந்த மாஸ்டர் பயங்கரமா உரிமைங்கனே ஏதோ ஒரு அட்டாக்கை பண்ணலான்னு போது, அது ஒரு ஃப்ளேம் அட்டாக் தான். இப்பதான் நம்ம ஷேடோவே அங்க புரிய வைக்கிறான். எல்லாருமே சீக்கிரமா டாச் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆயில் மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு அது தாக்கியிருக்கோம்ல, அதோட பிளான் என்னன்னா அந்த ஆயிலை உங்க மேல பட வச்சு அதுக்கப்புறம் இந்த அட்டாக்கை பண்ணும். அந்த ஆயில் பத்திக்கினா போதும், நீங்களும் காலில. அதனால தான் நான் உங்களை டாச்சும் பண்ண சொன்னேன். அதனால எல்லாருமே சீக்கிரம் தப்பிங்க. அதுலயும் ஒரு பர்சன் நிறையவே கொஸ்டின்லாம் கேட்டான்ல ஷேடோ கிட்ட. ஆயில் இருக்கிற பக்கத்துல ஓடின்னு இருக்கான். அங்க இதை பாக்குற வாங்க அங்க பயங்கரமா கத்துறான், அடே ஓல்டு டாக், நீ தப்பான இடத்துல ஓடின்னு இருக்க. நான் அவனை ஓல்டு டாக்னு கூப்பிடுறதுக்கு காரணம் அவனோட கேம் பேரு, அது ஓல்டு டாக் தான். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில பல பேர் அப்படிதான் இருக்கு. அதை என்னால ஆப்வியஸா மாத்த முடியாது. வாங்க, இப்போதைக்கு உங்களால ஓட முடியாது. உன்னோட இன்வென்சிபிளான ஷீல்டை வச்சு எப்படியாச்சும் அந்த ஃபயர் அட்டாக்கை தடு, அவனையும் உன்னால காப்பாற்ற முடியும். அதே மாதிரி நம்ம வாங் பண்றான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃப்ளேம் அட்டாக் அது அப்படியே நம்ம வாங்கோட ஷீல்டு மேல பட ஆரம்பிக்குது. ஹேய் வாங், எக்ஸலண்டான வேலையை பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாமே அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். அதை ஒரு வாய்ப்பா வச்சு அது மேல பங்கமான டேமேஜ் கொடுக்குற அட்டாக்ஸா நீங்க பண்ணணும். அதே மாதிரி அவங்க பண்றாங்க. இந்த மாஸ்டர் நம்ம பார்க்கணுமே, அது மேல டேமேஜஸா விழ ஆரம்பிக்குது. நம்ம ஷேடு பண்ற அளவுக்குலாம் டேமேஜ் அங்க விழல, இருந்தாலும் ஓரளவு அங்க விழுது. இதே மாதிரி 2000 டேமேஜை குத்த அந்த பாஸோட கதையை முடிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஃபைனலா லெவல் 20ல இருக்க ஒரு கோலமா தோக்கடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், நாங்க வேலையை ஃபைனலி முடிச்சிட்டோம். நான் அந்த பாஸ் பார்க்க ஒரு மிகப்பெரிய பாஸா தெரியலாம், ஆனா நாங்க தோக்கடிக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் அது நான் தான். ஏன்னா நான் பண்ண ஷேடோ பிளேட் அட்டாக் அது அந்த அளவுக்கு டேமேஜே போகாதமா தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு வேற ஒரு ஸ்கில் இருக்கு. என்னன்னா ஒரு பஃப் அதால டீஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மாஸ்டர் கிட்ட ஒரே ஒரு பவர் தான் இருந்துச்சு. அதோட ஹெச்பி நிறையவே போகும்போது அது ஒரு மாதிரி பர்சேக்கர் மோடுக்கு போயிடும். ஆனா அந்த பஃபியை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன். அந்த பஃப் இல்லைன்னா அவ்வளவுதான், அதோட லெவல் அது வெறும் ஒரு சில்வர் ரேங்க்ல இருக்க பாசமா தான். அந்த மாதிரி தான் நாங்க ஜெயிக்கவும் செஞ்சோம். அங்க இப்படி நம்ம ஷேடோ யோசனை இருக்க மேல அந்த உருவமும் பயங்கரமா சிரிக்குது. கங்க்ராச்சுலேஷன் மை பிளேயர்ஸ், ஏன்னா நீங்க ஃபைனலி நான் வச்ச ட்ரையல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அதனால இப்போ உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் ஆஃபர் பண்றேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்கோ அதை வச்சு தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இது எல்லாமே புக் ஆஃப் டிவைன் டார்மெண்ட். இது எல்லாத்தையும் நான் உங்க கூட ட்ரீட் பண்றேன் அப்படின்னு அது சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. இதுலயும் ஒரு தரமான விஷயத்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லவா? ஏதோ ஒரு புக்கு இது விக்குது. ஒரு புக்குக்கும் ஒரு ஸ்கில். உங்களால அன்லிமிட்டடா ஃபுட்டு என்னென்ன ஐட்டம் என்னமோ ரியாலிட்டியில எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். அது போக உங்களுக்கு தேவைன்னா ஒரு பர்சனலான மெய்டு பொண்ணையே வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தரமான புக்கெல்லாம் இது விக்குது. அது என்ன ஏது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். உண்மையிலேயே அற்புதமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் 18+ போகும். அதனால ஹெட்செட்டை மறக்காம போட்டுக்கோங்கப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வரும்போது ஒரு 2-3 சீன்ஸுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அப்படி அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருந்தா தனியா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 40வது எபிசோடு 39வது எபிசோட்லாம் எப்படி போச்சுன்னு. ஸோ என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.